பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஐக்கிய இளைஞர்களின் சார்பாகவும் அனைத்து சமூகத்தின் சார்பாகவும் இதோடு வரவேற்கின்றோம். கோடி நாயக்கர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். விழாவை ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த நமது ஐயா மோடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருகிற சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் வாவுசி ஐயாவுடன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் இணைந்து தோள் கொடுத்து இருவரும் சுதந்திர போராட்ட தியாகியாக வீரர்களாக வாழ்ந்திருக்கின்றனர். அதிலும் நமக்கு உறவுமுறை உண்டு. ஐயா வாவுசி புகழ், ஐயா வாவுசி புகழ், ஐயா வாவுசி புகழ். கப்பலோட்டிய தமிழன் ஐயா வாவுசி, கப்பலோட்டிய தமிழன் ஐயா வாவுசி. முதலமைச்சருடைய அமெரிக்க பயணத்தை பற்றி உங்களுடைய கருத்து? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நிதியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்ப்பதற்காக இங்கே அமெரிக்கா சென்றிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் நிதியை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறார் என்பதையும் அது எந்த அளவிற்கு தமிழக மக்களுக்கு பயன்படக்கூடியது என்பதையும் நடைமுறைக்கு வந்தால் உண்மையிலேயே அவரை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்தியாவில் பாலியல் வன்கொடுமைகள், டாக்டர்கள் மரணம், சிறுபிள்ளைகளுடைய பாலியல் பலாத்காரங்கள் போன்ற ஏற்கனவே இது குறித்து விரிவான 2-3 அறிக்கைகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். இதை தடுத்து நிறுத்துவதற்கு பொதுவான மத்திய அரசினுடைய சட்டம் உறுதியாக அனைத்து மாநிலத்திலும் தேவை என்பதை நேற்று ஒரு டிஎஸ்பி வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாக்க போனவங்க வந்து கை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி காவல்துறை கை வச்சிருக்காங்க. அவங்க மேல வந்து ஏற்கனவே இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கு. விஜய் அரசியலுக்கு வர பத்தி மாநாடு பத்தி கந்துவட்டி கொடுமையை மக்கள் இயக்கமாக அதை துடைத்து எறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று. புதிய கல்விக் கொள்கையை ஏற்காதனால தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதி வந்து குறைவா இருக்கு. பொதுவாகவே மத்திய அரசினுடைய நிதி குறைவாக இருக்கிறது என்பதனை அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அங்கே போதுமான நிதி போதுமான திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் வந்து பாலியல் ரீதியான சட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை வரை கூட கொடுக்கலான்னு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசுக்கு அந்த மாதிரி சட்டம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மத்திய அரசினுடைய கடுமையான சட்டம் தேவை என்று தெரிவித்தார். திமுகவுடைய நடந்து முடிந்த இந்த ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எதுவுமே நடக்கலையே, அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தலையே, அதான் நடந்தது. 1000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு ஏதாவது பேருக்கு 1-2 கொடுக்குறாங்க, அதுவும் ஒழுங்கா கொடுக்க முடியல. கடுமையான பிரச்சனைகள் இருக்கு. இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது. போதைப் பொருள்கள் பள்ளி கல்லூரிகளில் தாராளமாக அனைத்து மாணவர்களும் கையிலே கிடைக்கின்றது. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய திமுக ஆட்சியினுடைய அவல நிலை. சார், உங்களுடைய அரசியல் அடுத்த